நினைவே பட்டணத்திலே மக்கள் அவங்க நிறைய பாப வாழ்க்கையில் இருக்கிறார். அவங்க தேவனிலிருந்து தூரமாகி போய் கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே ஒரு தீர்க்கதரிசி தேவை. அந்த இடத்தில் கடந்து சென்று தைரியத்தோட பிரசங்கம் பண்ணதா ஒரு ஆளு தேவை. அதனால தேவன் யோனாவை தெரிந்து கொள்ளுகிறார். நீ கடந்து செல்லணும், நீ அந்த இடத்தில் போகணும், நீ போய் இந்த தேவனோட வார்த்தையை அறிவிக்கணும். நம்மோடு கூடயும் ஆண்டவர் சில நேரத்தில் பேசும். நீங்க ஊழியத்துக்காக புறப்படணும், நீங்க கர்த்தருக்காக நிக்கணும், விசுவாசத்தில் பலப்படணும், நீங்க ஆண்டவரோட விசுவாசத்தில் நிக்கணும் என்னெல்லாம் சொல்லும் போது போகலாம் என்று ஒரு மனசு வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழியும் போது நம்முடைய இந்த உலக பிரகாரமான முள்ளான பிரச்சனைகள் நம்மை நெருக்கும். இந்த நெருக்கடிகள் வரும்போது நம்ம சொல்லுவோம், இனி இந்த ஊழியம் தேவையில்லை, இனி இந்த விசுவாசம் தேவையில்லை, இனி இந்த மாதிரி உள்ள வாழ்க்கைக்கு போக வேண்டாம். இந்த மாதிரி தோணும் போதுதான் யோனா மாதிரி நாம் திரும்பி போகிறார்.